ஐயோ சிஎஸ்கே சீட்டிங் பண்ணிட்டாங்க. ருத்ராஜும் கலில் அகமதும் பாத்தீங்களா பால் டேம்பரிங் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், சிஎஸ்கே பேன் 2 வருஷம். ஜாலி 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 ஜாலி. ஃபன்னி ஃபெலோஸ், படிடா பரமா அப்படின்னா கேக்குறீங்களா? கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது, கிரிக்கெட்டே பாக்குறது இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறது இல்ல, சும்மா ஐபிஎல் 2 மாசம் வந்து தலை காலு வாலு எதுவும் தெரியாம இந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விடுறது. டேய், கலில் அகமது நியூ பால் போலர்ரா, 3 ஓவர் பவர் பிளேல போட்டான்டா. அவன் பால் டேம்பரிங் பண்ணி என்னடா பண்ண போறான்? ஐயோ. அதாவதுங்க, பால் டேம்பரிங் ஒரு சைடு பால வந்து ஸ்கிரப் பண்ணி ரிவர்ஸ் ஸ்விங் பண்றதுக்காக லாங்கஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதை பண்ணுவாங்க. ஏன்னா 80 ஓவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரே பால வச்சு யூஸ் பண்ணி டெஸ்ட் மேட்ச்ல போடணுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஷைனை மெயின்டைன் பண்ணி ஒரு சைட வந்து பால ஓல்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பால் டேம்பரிங் நம்ம ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, சாண்ட் பேப்பரை வச்சு ஒரு சைடு சுரண்டுவாங்க திருட்டுத்தனமா. அததான் கலில் அகமது ருத்ராஜும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. 2020ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணணும் அப்படின்னா கத்தி வச்சு ஒரு சைடு சுரண்டா கூட அதெல்லாம் பண்ண முடியாதுடா. அதே மாதிரி அங்க இருக்கிற அபிஷியல்ஸ், அம்பையர்ஸ் எல்லாம் லூசு புன்னகை கிடையாது. வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, தயவு செஞ்சு கேட்டோட பேசாத. டியூ வந்து வெட்டானாலே 11 ஓவருக்கு அப்புறம் இப்ப புது பால் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க ஐபிஎல். சோ ஃபேர் கேமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ஐபிஎல் கமிட்டியும் பிசிசியும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பால் எல்லாம் சுரண்ட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால சிஎஸ்கே மேல இருக்கிற வன்மத்துல எதனாவது கிளப்பி விடாம போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க, புள்ள குட்டிய படிக்க வைங்க, நல்லா இருப்பீங்க. எங்களை நிம்மதியா ஐபிஎல் பார்க்க விடுங்க ப்ளீஸ். ராடே, யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற?